Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.1ல 4th remaining sums பார்க்க போகிறோம். 8லேருந்து 15 sum வரைக்கும் சரிங்களா. இதில் 4th sum பாருங்கள். 4th 8th subdivision question என்ன கொடுத்துருக்காங்க, -1/2 -1/2 -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 1 மார்க்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்தது 5th 6th டேர்ம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், -1/2ன்னு எழுதிடலாம் சரிங்களா. இப்போ நம்ம இதை முதல்ல இது ஏபி சீரீஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏபி சீரீஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், A2 - A1, A2ஓட வேல்யூ -1/2 மைனஸ் A1ஓட வேல்யூ -1/2, -1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/2, -1/2 +1/2ஓட வேல்யூ என்ன, 0 இல்லையா. இப்போ நம்ம இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். A3 - A2, A3ஓட வேல்யூ -1/2 மைனஸ் A2ஓட வேல்யூ -1/2, -1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/2. காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு திருப்பி என்ன கிடைக்கிது, 0. எங்கேயும் நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கிடச்சிச்சு, 0. ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த சீரீஸ் என்ன சீரீஸ், ஏபி சீரீஸ். ஏபி சீரீஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொஷினில் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இல்லையா. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இதில் 4 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ 5th டேர்ம் எப்படி கண்டுபிடிங்க, 4th டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். 4th டேர்ம் -1/2 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ 0, -1/2. அப்போ A6th டேர்ம் அதுவும் என்ன ஆகும், A5 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ் -1/2 ப்ளஸ் 0, ஆன்சர் -1/2. 7th டேர்ம் அதோட ப்ரீவியஸ் டேர்மோட காமன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணோம். 6th டேர்மோட வேல்யூ -1/2, காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ 0. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போது 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்து நம்ம 9th சம் பார்க்கலாம். இப்போ 9th சம் பாருங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு. 1 3 9 27 அப்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது ஏபி சீரீஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, A2 - A1. A2ஓட வேல்யூ என்ன, 3 - 1, 3 - 1 2. காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். A3 - A2. A3ஓட வேல்யூ 9, A2ஓட வேல்யூ 3, 9 - 3 6. காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னவா வரல, ஈக்குவலாக வரல. புரியுதுங்களா. காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் நாட் an ஏபி. இந்த சீரீஸ் ஏபி சீரீஸ் கிடையாது. புரியுதுங்களா. சரி, நெக்ஸ்ட்டு 10th சம் பாருங்கள். வேரியபிளில் கொடுத்துருக்காங்க A 2A 3A 4A சரியா. முதல்ல நம்ம காமன் டிஃப்ரென்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். A2 - A1. A2ஓட வேல்யூ 2A, A1ஓட வேல்யூ A. இப்போ இது லைக் டேர்ம்ஸ் தானே, 2A - A என்ன, A. அப்போ நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் A வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்தது இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் A3 - A2. A3ஓட வேல்யூ 3A, A2ஓட வேல்யூ 2A, 3A - 2A A. புரியுதுங்களா. ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுமே என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து 5th டேர்ம் கண்டுபிடிக்கலாம். எப்படி 5th டேர்ம் கண்டுபிடிப்போம், 5th டேர்மோட ப்ரீவியஸ் டேர்ம் என்ன, A4 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். A4ஓட வேல்யூ 4A, காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ A, 4A ப்ளஸ் A 5A. அடுத்தது 6th டேர்ம் அதோட ப்ரீவியஸ் டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். A5ஓட வேல்யூ 5A ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ A, 5A ப்ளஸ் A 6A. ஓகேவா. அடுத்தது 7th டேர்ம் A7ஓட வேல்யூ என்ன, 6. A7 எப்படி கண்டுபிடிப்பீங்க, A6th டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ் 6A ப்ளஸ் A என்ன, 7A. புரியுதுங்களா. நம்ம நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. இப்போ அடுத்த சம் பாருங்கள். 11th சம் A ஸ்கொயர் A³ A⁴. ஓகேவா. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். A ஸ்கொயர் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், A2 - A1, A2 - A1. A2ஓட வேல்யூ என்ன, A ஸ்கொயர், A1ஓட வேல்யூ A. இப்போ இதை என்னத்தையும் நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியுமா, முடியாது. காரணம் இது அன்லைக் டேர்ம்ஸ் இல்லையா. அப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி காமன் டிஃப்ரென்ஸ் A3 - A2. A3ஓட வேல்யூ A³ - A ஸ்கொயர். புரியுதுங்களா. அப்போது இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னவா வருது, இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னவா இல்லை, ஈக்குவலாக இல்லை.
காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் என்ன கிடையாது, ஏபி சீரீஸ் கிடையாது. இட் இஸ் நாட் அண்ட் ஏபின்னு நீங்கள் எழுதி சம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, 12th சம் பாருங்கள். 12th சம் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, √2, √8, √18, √32. இப்போது இது எல்லாமே பாருங்கள் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு லைக் டேர்ம்ஸாக இல்லை. இப்போது நம்ம இது லைக் டேர்ம்ஸாக முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே என்னவா மாற்ற முடியும்னா √2வாக மாற்ற முடியும். எப்படின்னு பாருங்கள். இந்த √2 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். 8ஐ எப்படி எழுதலாம், 4 × 2 அப்படின்னு எழுதலாம். √18 9 × 2, √32 16 × 2 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த √2 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த √4 ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா என்ன, அது என்ன வேல்யூ 2. இந்த √2 9 ரூட்லேருந்து எடுத்திங்கன்னா 9, √9ஓட வேல்யூ என்ன 3 √2, √16ஓட வேல்யூ 4 √2. இப்போ பாருங்கள் எல்லாமே நான் லைக் டேர்ம்ஸாக மாற்றி வச்சுட்டேன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் டி. எப்படி கண்டுபிடிப்பீங்க, a2 - a1. புரியுதா? அப்போ a2 - a2ஓட வேல்யூ என்ன 2 √2 மைனஸ் a1ஓட வேல்யூ √2. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 √2 - √2ங்கிறது √2. அப்போ டி காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, a3 - a2. a3ஓட வேல்யூ 3 √2, a2ஓட வேல்யூ 2 √2. சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், √2. காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கா? காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இது ஏபி சீரீஸ் இல்லையா? இப்போ ஏபி சீரீஸ்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், 5th டேர்ம் கேல்குலேட் பண்ணலாம். 5th டேர்ம் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் டேர்ம் என்ன, 4th டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். 4th டேர்ம் என்ன, இங்கே பாருங்கள் நான் கொஷினை சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, 4 √2ன்னு மாற்றிருக்கேன்ல, அதை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் டேர்ம்ஸில் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். அப்போது இது √32 தான் நான் என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் √2 4 √2 அப்படின்னு நான் மாற்றிருக்கேன். காமன் டிஃப்ரென்ஸுக்கு பதிலாக √2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 √2. இதை அப்படியே விடாதீங்க. காரணம் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே என்ன இருக்குது, ரூட்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 5 √2 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் 5ஐ ரூட்டுக்குள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா நான் 25ன்னு எழுதலாமா? பாருங்கள் 25, √25ஓட வேல்யூ 5. அப்போ 5ஐ நான் ரூட்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது என்னது 25. ஆல்ரெடி ரூட்குள்ளே யார் இருக்கா 2. 25 2s are 50. √50 தான் ஆன்சர். புரியுங்களா? அப்போ 5th டேர்ம் என்னது √50. புரியுதுங்களா? அடுத்தது a6, அதோட ப்ரீவியஸ் டேர்ம் என்ன, a5 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். a5ஓட வேல்யூ பாருங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்க √50 இல்லையா, இதை போடாமல் இந்த 5 √2 போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஆட் பண்ண முடியும். a5க்கு பதிலாக 5 √2 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ √2. புரியுதுங்களா? ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 √2. இந்த 6ஐ நீங்கள் ரூட்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, 36. ஏன்னா √36ஓட வேல்யூ 6. புரியுதுங்களா? ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ 36 2s are 72. புரியுதுங்களா? அடுத்தது லாஸ்ட் ஒன் 7th டேர்ம், a6 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். a6ஓட வேல்யூ இதை எடுங்க. இதை எடுத்திங்கன்னா திருப்பி நீங்கள் லைக் டேர்ம்ஸாக மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் a6ஓட வேல்யூ 6 √2 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ √2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7 √2. 7 ரூட்குள்ளே எடுத்து போனேன்னா 49 × 2. 49 × 2 98. புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 டேர்ம்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா? இது மாதிரி சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் 13th சம், √3, √6, √9, √12. இப்போ இது லாஸ்ட் சம் பண்ண மாதிரி இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் √3ஆக மாற்ற முடியும்னா மாற்ற முடியாது. ஏன்னா √6 இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் √3ஆக இதை எதுவுமே என்னால் மாற்ற முடியாது. சரியா? அதனால அது மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காமன் டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். a2 - a1. a2ஓட வேல்யூ என்ன √6, a1ஓட வேல்யூ √3. புரியுதுங்களா? இதை நான் என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. இது அன்லைக் டேர்ம்ஸ். சரிங்களா? அப்போது அடுத்து காமன் டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணுறேன். a3 - a2. a3ஓட வேல்யூ என்ன √9, a2ஓட வேல்யூ √6. இது நீங்கள் ரூட்டில் என்ன எடுத்திங்கன்னா கூட அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னவா வரல, ஈக்குவலாக வரல. புரியுதுங்களா? அப்போ ஈக்குவலாக வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், இட் இஸ் நாட் அண்ட் ஏபின்னு முடிச்சிடலாம். இந்த சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போது அடுத்த சம் 14th சம் பார்க்கலாம். ஒன் ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் அப் டு. இப்போ ஒன்ஸ் இந்த வேல்யூவில் இந்த சீரீஸ் முதல்ல காமன் டிஃப்ரென்ஸ் இது
இந்த சீரீஸ் முதல்ல ஏபி சீரீஸான்னு கால்குலேட் பண்ணலாம். காமன் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? A2 மைனஸ் A1. A2 என்ன? 3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. 9 மைனஸ் 1 என்ன? 8. நம்ம காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ 8ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இன்னொரு காமன் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணலாம். A3 மைனஸ் A2. A3யோட வேல்யூ 5 ஸ்கொயர், A2ஓட வேல்யூ 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 16. இதுவும் என்னவா வரல, நம்மளுக்கு ஈக்குவலாக வரல. ஈக்குவலாக வரல அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன இல்லை, ஏபி சீரீஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. புரியுதுங்களா? இப்போ லாஸ்ட்டு சம் 15th சம் பார்க்கலாம். கொஷின் 1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 73. ஃபஸ்ட்டு டி வேல்யூ கண்டுபிடிங்க. A2 மைனஸ் A1. A2ஓட வேல்யூ 5 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 மைனஸ் 1 24. நம்ம டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24. அடுத்தது டி A3 மைனஸ் A2. A3யோட வேல்யூ 7 ஸ்கொயர், A2ஓட வேல்யூ 5 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 49 மைனஸ் 25 என்ன? 24. அப்போ நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். 5th டேர்ம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதோட ப்ரீவியஸ் டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். A4ஓட வேல்யூ பாருங்கள் 73. 73 ப்ளஸ் 24. 73 ப்ளஸ் 24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 97. அடுத்தது A6. A6ஓட ப்ரீவியஸ் டேர்ம் 5th டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். A5ஓட வேல்யூ என்ன? 97. காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ 24. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 121. புரியுதுங்களா? அடுத்தது A7, அதோட ப்ரீவியஸ் டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். A6ஓட வேல்யூ 121 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ 24. அப்போ ஆன்சர் என்ன? 145. புரியுதுங்களா? நம்ம நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.